ஒரு அழகான காலை சூரியன் மெதுவாக மேகங்களுக்குள் இருந்து சிரித்தபடி எழுந்து வந்தான். பறவைகள் இனிமையாக குரல் கொடுத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் மலர் வனம் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் 7 வயது குட்டி பையன் ஆறு தனது அன்பு நாய் மிட்டாயுடன் காலை நடைப்பயணத்திற்கு தயாரானான். நீல வெள்ளை கோடு போட்ட சட்டையும் சிவப்பு 2000 பின்னோடு பேண்டும் அணிந்த ஆறு மிட்டாயின் லீஷை பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக நடக்க ஆரம்பித்தான். வழியில் காற்றின் குளிர்ச்சி, மண்ணின் வாசனை, பச்சை மரங்கள் எல்லாம் அவன் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பின. அப்போது சாலையோரம் சோர்வாக உட்கார்ந்திருந்த ஒரு வயதான தாத்தாவை கண்ட ஆறு உடனே நின்று அவரிடம் நலம் விசாரித்து தன்னிடம் இருந்த தண்ணீரை கொடுத்தான். மிட்டாயும் தாத்தாவை சுற்றி வாளை ஆட்டி அன்பை காட்டியது. அந்த தாத்தாவின் ஆசீர்வாதம் ஆறுவின் மனதை இன்னும் மகிழ்ச்சியாக மாற்றியது. அதன் பிறகு அருகிலிருந்த ஒரு பூங்காவிற்கு சென்ற ஆறு அங்கே குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்க ஒரு குழந்தை மட்டும் தனியாக அழுது கொண்டிருந்ததை பார்த்து காரணம் கேட்டான். அவன் தனது பொம்மை நாயை இழந்து விட்டதாக சொல்ல மிட்டாய் உடனே பூங்காவை சுற்றி ஓடி அந்த பொம்மையை கண்டுபிடித்து கொண்டு வந்தது. அதை பார்த்த அந்த குழந்தையின் முகத்தில் பெரிய சிரிப்பு மலர்ந்தது. நன்றியுடன் ஆறுவையும் மிட்டாயையும் கட்டிப்பிடித்தது. அந்த சந்தோஷ தருணத்தில் ஆறு ஒரு உண்மையை உணர்ந்தான். சின்ன நல்ல செயல்களே பெரிய மகிழ்ச்சியை உருவாக்கும் என்பதை சூரியன் மேலே உயரத் தொடங்க ஆறுவும் மிட்டாயும் வீடு திரும்பினர். வீட்டில் அம்மா நடைபயணம் எப்படி இருந்ததுன்னு கேட்டபொழுது, அம்மா, நல்ல மனசோடு நடந்தா நம்ம நாள் அழகாகும் என்று ஆறு சொன்னான். மிட்டாய் வாளை ஆட்டி ஒத்துக்கொண்டது. அந்த காலை ஒரு குட்டி பையனும் ஒரு குட்டி நாயும் உலகத்திற்கு கருணையும் அன்பும் தான் வாழ்க்கையின் உண்மையான அழகு என்பதை அமைதியாக சொல்லிக் கொடுத்த ஒரு அழகான நாளாக மாறியது.